இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்னு சொல்லி வந்து ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவைன்னா அதிகமாக கூட வந்து ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் 2 கொள்ளது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கம்மியாக இருந்தால் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்கேன் குடமிளகாவும் கேரட்டும் வந்து இது மாதிரி நூடுல்ஸ்க்கு வந்து நீட்டாக அரிக்கணும். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்பூனில் வந்து தேவைன்னா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் கம்மியாக போடுறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உப்பு போட்டேன்? இதில் வந்து நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது வந்து கொதிக்கிட்டோன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் வந்து தட்டை போட்டு மூடி வைங்க. காயெல்லாம் வேகணும். கொதிக்குது. இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்போது காயெலாம் வந்து வெந்துடுச்சு. இப்போ தண்ணி காயெலாம் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு அதிகமாக வேணுன்றவங்க மிளகாத்தூள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து தண்ணி வெடிக்கட்டி நான் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு மேலே நூடுல்ஸ் வந்து நம்ம கலரியாச்சு. மேலே வந்து மிளகுத்தூள் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வெஜ் நூடுல்ஸ் ரெடி.